பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எதை வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி தெளிவா ஒரு முடிவெடுக்க ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதுதான் ஒரு சரிபார்ப்பு பட்டியல். அதாவது ஒரு செக்லிஸ்ட். இந்த முழு பகுப்பாய்வோட மையக் கருவே இதுதாங்க. ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட். நம்மளோட பயம், பேராசை மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, எப்படி ஒரு நிபுணரை போல நிதானமா, நம்பிக்கையோட சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க உதவுதுன்றதான் பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கலாம். குழப்பமான ஒரு தொடக்க நிலையாளரா இருக்கிற உங்களை ஒரு தெளிவான முதலீட்டு ஆய்வாளரா மாத்த போற 5 முக்கியமான படிகளை தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். செக்லிஸ்ட்னா என்ன? அது வெறும் நீங்க டிக் பண்ற ஒரு லிஸ்ட் இல்ல. அது உங்க மூளைக்கு ஒரு பயிற்சி மாதிரி. எது உண்மையிலேயே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்த இதுதான் உங்களுக்கு உதவும். இப்ப பாருங்களேன், ஒரு பைலட் விமானத்தை இயக்குறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் சரி பார்ப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு கம்பெனியில போடுறதுக்கு முன்னாடி எல்லா முக்கியமான விஷயங்களையும் நாம சரி பார்த்துட்டோமான்னு உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அடுத்து நாம பார்க்க வேண்டியது எண்களை. நம்ம செக்லிஸ்டோட பகுதியே ஒரு கம்பெனியோட நிதி நிலைமை, அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு ஆழமா பார்க்கறது தான். நீங்க ஒரு கம்பெனியை பார்க்கும்போது முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது மொத்த லாப விகிதம். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது குறைஞ்சது ஒரு 20% அல்லது அதுக்கு மேல இருந்தா அது ஒரு நல்ல அறிகுறி. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி அவங்க பொருளை விற்கிறதுலேருந்து வர்ற வருமானத்துல அந்த பொருளை உருவாக்குன செலவு போக மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிற சதவீதம் தான் இது. இந்த மார்ஜின் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல இபிஎஸ், அதாவது ஒரு பங்குக்கான வருமானம். இது தொடர்ந்து ஏறிட்டே இருக்கணும். ரெண்டாவது கடன். கடன் ரொம்ப கம்மியா இருந்தா நல்லது. அப்போதான் கம்பெனி கஷ்ட காலத்துல தப்பிக்கும். மூணாவது ஆர்ஓஇ, அதாவது ஈக்விட்டி மீதான வருவாய். நம்ம பணத்தை வச்சு அவங்க எவ்வளோ திறமையா லாபம் பார்க்கறாங்கன்னு இது சொல்லும். இந்த மூணையும் சேர்த்து பார்த்தாதான் நமக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். சூப்பர், நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அதை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? முடியாது. ஒரு சிறந்த கம்பெனிங்கிறது வெறும் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற எண்கள் மட்டும் இல்ல. அந்த பிசினஸ் உண்மையிலே எவ்வளோ தரமானதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு பிசினஸோட தரத்தை தெரிஞ்சுக்க நீங்க 3 கேள்வி கேட்டா போதும். 1, அந்த கம்பெனி தன்னோட மார்க்கெட் ஷேரை அதிகப்படுத்திட்டே போகுதா? 2, மற்ற போட்டியாளர்கள் அவ்வளோ சுலபமா உள்ள வர முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வலுவான அகழி, அதாவது மோட் இருக்கா? 3வது, அவங்க பல விஷயங்களை பண்ணாம 1-2 முக்கியமான தயாரிப்புகள்ல மட்டும் கவனம் செலுத்தி அதுல சிறப்பா இருக்காங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பல பிசினஸ் பண்ற கம்பெனியை விட தனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு பிசினஸ்ல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துற கம்பெனி தான் பெரும்பாலும் பெரிய வெற்றி, அதாவது மல்டி பேக்கர் வருமானத்தை கொடுக்கும். சரி, நம்பர்ஸ் பார்த்தாச்சு, பிசினஸோட குவாலிட்டியும் செக் பண்ணியாச்சு. அடுத்து நாம ஒரு பங்கை வாங்குறோம்னா அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர் ஆகுறோம்னு அர்த்தம். அப்போ அந்த கம்பெனியை நடத்துற ஆட்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க கேட்க வேண்டிய ஒரே மிக முக்கியமான கேள்வி இதுதான். அவங்க சின்ன முதலீட்டாளர்களை எப்படி நடத்தியிருக்காங்க? அவங்க நிறுவனர்களுக்கு மட்டும் லாபம் பார்க்காம நம்மள மாதிரி சின்ன முதலீட்டாளர்களுக்கும் மதிப்பும் வருமானமும் கொடுத்துருக்காங்களான்னு அவங்களோட வரலாற்றை பார்க்கணும். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கான சில அறிகுறிகள் இதோ. 1, அவங்களே அவங்க கம்பெனி பங்குகள்ல நிறைய முதலீடு செஞ்சிருக்கணும். 2வது, கம்பெனியோட பங்குகளை அவங்களே திரும்ப வாங்கணும். 3வது, டிவிடெண்டை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டே இருக்கணும். கடைசியா, ப்ரமோட்டர்கள் தங்களோட பங்குகளை அதிகமா அடமான வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நம்பலாம். ஓகே, நம்ம கிட்ட இப்போ ஒரு சூப்பரான செக்லிஸ்ட் ரெடி. ஆனா இது மட்டும் போதுமா? இல்ல, இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் நம்மளோட மனநிலை. இதுதான் நிதர்சனம். பங்குச்சந்தையிலிருந்து வர்ற வருமானம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில வருஷங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வரலாம். அந்த மாதிரி நேரத்துல பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சின்னதா ஒரு சரிவு வந்ததும் பயந்து போய் ஒரு நல்ல பங்கை வித்துட்டா அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. அப்போ இந்த மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு ஒரே மருந்து நீண்டகால பார்வைதான். நீங்க சரியா ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல கம்பெனில முதலீடு பண்ணியிருந்தா சின்ன சின்ன இறக்கங்களை பத்தி கவலைப்படாம நீண்ட காலத்துக்கு அந்த முதலீட்டை தொடரணும். எப்பவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிகரமான முதலீடுங்கிறது ரொம்ப அமைதியா, சொல்லப்போனா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பங்குச்சந்தையில ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதலீடு பண்ணல, சூதாட்டம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆக உங்க கையில இப்போ ஒரு சக்தி வாய்ந்த செக்லிஸ்ட் இருக்கு. நிபுணர்கள் சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களும் இதுல இருக்கு.
இப்போ உங்களுக்கான கேள்வி, இத வச்சு நீங்க முதல்ல அனலைஸ் பண்ண போற கம்பெனி எது? யோசிக்க ஆரம்பிங்க. உங்க முதலீட்டு பயணத்துக்கு இது ஒரு சிறந்த தொடக்கமா இருக்கும்.